வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்களை ஊக்கப்படுத்தும் மோடியின் விஜயம். மைத்திரிபால சிஐடியில் ஆஜர். மோடியை சந்திக்க டக்ளஸுக்கு நேரமில்லை. கடலூர் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் ஏற்றுமதி. பாராளுமன்ற உறுப்பினருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு. மஹிந்தவின் உடல்நலம் குறித்து நாமல் வெளிப்படுத்திய விடயம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை வந்த பாரத பிரதமர் மோடியின் விஜயம் இலங்கை கடலில் அத்துமீறி உள்நுழையும் இந்திய மீனவர்களை ஊக்கப்படுத்தும் விஜயமாக அமைந்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்தார். இலங்கை வருவதையிட்டு வடக்கு மீனவ சமூகம் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இருந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பு மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பிரதமர் மோடி இருந்த வேளை இந்திய அத்துமீறி இழுவை படகுகள் எமது கடற்பரப்புக்குள் உள்நுழைந்து எமது வளங்களை அபகரித்துக் கொண்டு சென்றன. இந்த செயல் நான் இருக்கிறேன், நீங்கள் வாருங்கள், ஒன்றும் செய்ய முடியாது என இந்திய மீனவர்களை பிரதமர் மோடி ஊக்கப்படுத்தும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியில் இருந்து நிதி வழங்கியது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான அழைப்பு எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று சந்திப்பதற்கு கால அவகாசம் போதாமையினால் குறித்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இருந்தும் எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்பான எமது வலியுறுத்தல்கள் பாரத பிரதமரிடம் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிக்கிறது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது ஏனைய பல தமிழ் அரசியல் தரப்பினர் அவரை சந்தித்திருந்தனர். அந்த வகையில் இபிடிபியின் செயலாளர் நாயகம் பங்கு பெற்றாமை குறித்து ஊடகவியலாளர் கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். கடலூர் துறைமுகத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. கடலூர் துறைமுகத்தில் இருந்து இரும்பு தாது உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதியும் யூரியா, டிஏபி போன்ற பொருட்கள் இறக்குமதியும் நடந்துள்ளன. எனினும் 2022க்கு பின் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின் சாகர்மாலா திட்டத்தில் இத்துறைமுகம் மேம்படுத்தப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு தயார் நிலையில் உள்ளது. அதன்படி இலங்கைக்கு கட்டுமான பொருட்கள், சீமேந்து, வெங்காயம், துணி வகைகள் மற்றும் இதர பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. குறிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் 10ஆம் தேதி வெங்காயம் ஏற்றுமதி ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரை இந்த மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி தவுலகல போலீஸ் பிரிவின் கல்லாதேனியா பகுதியில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி ஒன்றில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த விடுதியின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரும் தகாத செயலில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வந்தன. இது குறித்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச சமூக ஊடகங்களில் என்ன பேசப்பட்டாலும் நான் வீட்டுக்கு சென்ற போது தந்தை நலமுடன் இருந்தார் என்றார்.
இத்துடன் செந்தனலின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.